ஹலோ, வெல்கம் டு கீதூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். அதுக்கப்புறம் வேறு எந்த ரசமும் செய்ய மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ரசம் செய்கிறதுக்கு கொஞ்சம் புளி எடுத்துட்டு தண்ணி லைட்டாக சூடாகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் புளியை போட்டு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுருக்க புளி, நெக்ஸ்ட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் தட்டி வச்சுருக்கிறேன் நல்லா. அடுத்தது ஒரு பெரிய தக்காளி, 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான் தேவையான பொருட்கள். புளியை ஊற வச்சிட்டிங்களா தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி ஒரு ஹாஃபாக மேஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ பாதி வதங்கிடுச்சு தக்காளி. நெக்ஸ்ட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற பூண்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு இப்போ ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி விடணும். இப்போவே வீடு ஃபுல்லாக நல்லா ஸ்மெல் வருது, ரசம் வைக்கிறது ஸ்மெல்லு. இப்போ கொஞ்சமாக ரசப்பொடியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த டைமில் புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு புளி நான் நல்லா பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்ச புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி வைக்கிறேன். லைட்டாக ரசம் நல்லா நுரைச்சிட்டு லைட்டாக தான் கொதிக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட மணக்க ரசம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இப்போ ரொம்ப நல்ல டேஸ்டான ரசம் இப்போ ரெடி. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.